எபிசோட் 76. ஹரிணி தனக்கும் அபிக்கும் நடக்கப் போகும் ரெஜிஸ்டர் மேரேஜுக்காக கையில் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக் கொண்டிருக்க அப்பொழுது சரியாக அங்கே வந்த மதி ஹரிணியை பார்த்து, ஹரிணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் ஷாக்கான ஹரிணி ஏதேதோ சொல்லி மழுப்ப பார்க்க அவள் அருகே வந்தவர், சொல்லு ஹரிணி, எதுக்காக இது என்று கேட்டார். உடனே ஹரிணி, அம்மா இது என்னோட ஆபீஸ்ல கேட்டாங்க, அதுக்காக தான் நான் எடுத்துட்டு போறேன் என்றாள். உடனே மதி, அம்மா நீ அந்த ஆபீஸ்ல சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்க எதுக்கு திடீர்னு உன்கிட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க, எதுக்காக என்றார். அதை கேட்ட ஹரிணி, இல்லம்மா, ஆபீஸ்ல சில விஷயத்த மாத்துறாங்க, அதனால அவங்க ப்ரூஃப் கேக்குறாங்க, அவ்வளவுதான் என்றாள். உடனே மதி, பரவாயில்ல ஹரிணி, இப்பெல்லாம் நீ என் கண்ணை பார்த்தே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க ஹரிணி? நீ பொய் சொன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன, அந்த அபிமன்யுவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ரெஜிஸ்டர் மேரேஜா? அதுக்காக தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கியா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் ஷாக்கான ஹரிணி தலையை குனிந்து கொண்டு நிற்க, நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறதுலயே தெரியுது நீ நான் சொன்னதுதான் பண்ண போறேன்னு. ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்றார். அதை கேட்ட ஹரிணி, அம்மா, நான் ஏமா அபிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணா என்ன தப்பு என்று கேட்டாள். அதை கேட்ட மதி, நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப மட்டும் நீ அந்த அபிய கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னோட தங்கச்சி நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஆராதனாக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்சிடும். உன் தங்கச்சியை அப்படி ஒரு நிலைமையில பார்க்கணும்னா நீ நினைக்கிற என்று கேட்டார். அம்மா, நீங்க பேசுறது எல்லாமே நியாயம்தான், ஆனா நான் இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாதுமா. அவ என்னோட தங்கச்சி தான், அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தான் காரணம் ஆயிட்டோம். ஆனா அதுக்காக எங்களோட சந்தோஷத்தை நாங்க ஏமா தியாகம் பண்ணணும்? அம்மா, இத்தனை வருஷமா நானும் கஷ்டப்பட்டுட்டேன், அது யாருக்கும் போதாதா? நீங்களே நினைச்சு பாருங்க, இப்ப நான் அபிய கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால யாருக்கு என்ன நல்லது நடந்துட போகுது? நான் அபிய கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறதுக்காக எல்லாம் ஆராதனாவை அபி விரும்ப மாட்டாருமா? அபிய நான் விட்டா அவளுக்கும் நல்லது நடக்காது, எனக்கும் நல்லது நடக்காதுங்கிறப்போ நான் எதுக்காக அபிய விடணும்? இல்லம்மா, யார் என்ன சொன்னாலும் நான் அபிய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள். அதை கேட்டதும் மதி கோபம் கொண்டவர் அவள் கன்னத்திலேயே பளார் என்று அறைந்தார். அதில் ஹரிணி அதிர்ச்சி அடைய அவளை பார்த்த மதி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல? உன் தங்கச்சிய இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாம உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க நீ கிளம்பிட்ட, உன்னை நான் நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி அமைதியாக நிற்க அந்த இடத்தை விட்டு மதி சென்று விட்டார். ஹரிணிக்கு என்ன ரியாக்ட் செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. அவள் அப்படியே இருந்தாள். அடுத்த நாள் இரவு தன்னுடைய வேலைகளை முடித்த ஹரிணி நேராக அபியை பார்க்க சென்றாள். அப்பொழுது கிறிஷை பார்த்து கொள்ள இருக்கும் சாந்திதான் கிறிஷுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். கிறிஷ் ஹரிணியை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான். அப்போது ஹரிணி அங்கு அபி இல்லாததை கவனித்தவள், சாந்தி, என்னாச்சு? ஏன் இங்க அபி இல்ல என்று கேட்க, மேடம், சார் அவரோட ஸ்டடி ரூம்ல இருக்காரு மேடம், அவர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதான் நான் இவனோட இருக்கேன் என்றாள். உடனே ஹரிணி தன்னுடைய மகனை பார்த்தவள், என்னடா, உன் அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு போல, என்ன விஷயம் என்று கேட்டாள். ஆமா, அப்பா செம்ம பிஸி, உங்களுக்கு தெரியுமா? நேத்து நைட்ல இருந்து அப்பா கூட நான் தூங்கவே இல்ல, ஆன்டி தான் என்ன முழுசா பாத்துட்டு இருந்தாங்களே என்றான். அதை கேட்ட ஹரிணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாந்தி, அப்ப நேத்து ஃபுல்லா நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஐயோ சாரிங்க, உங்களை நாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நீங்க இப்ப கிளம்புங்க, நான் இனிமே என் பையனை பாத்துக்கிறேன் என்றாள். அதை கேட்ட சாந்தி, இதுல பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல மேடம், இவன் சமத்து குழந்தைதான், பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன் மேடம், பாத்துக்கோங்க, ஏதாவதுனா கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சாந்தி சென்று விட்டார். கிறிஷை பார்த்த ஹரிணி, நீ உன் அப்பா கிட்ட பேசலையா என்று கேட்க, இல்லம்மா, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல என்று சொல்ல, சரி நீ விளையாடிட்டுரு, அம்மா இப்போ வரேன் என்று சொன்னவள் நேராக ஸ்டடி ரூமிற்கு சென்றாள். அங்கே அபி
மிகவும் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்க அவன் முன்னால் சென்று நின்றாள் ஹரிணி. அவளை சட்டென்று திரும்பி பார்த்த அபி, ஹரிணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். உடனே அவள், அத நான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க எனக் கேட்க அபியும் என்ன சொல்ல என்று தெரியாமல் விழித்தாள். அவன் இப்படி இருப்பதை பார்த்த ஹரிணிக்கு ஏதோ சரியென்று படவில்லை. அவள் மனதுக்குள், அபி என்கிட்ட ஏதோ மறைக்கிறான் போலையே என்று நினைத்தவள் அவனை பார்த்து, என்ன அபி, நேத்து நீ தூங்கவே இல்லையா? கேள்விப்பட்டேன், என்ன விஷயம் என்று கேட்டாள். அதை கேட்டவன் அவளை இழுத்து தன்னுடைய மடியில் உட்கார வைத்துவிட்டு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சும்மாதான் இருந்தேன் என்றான். அதை பார்த்த ஹரிணி, உன்னை பார்த்தா சும்மா இருந்த மாதிரி இல்லையே, உண்மையை சொல்லு, நீ ஒழுங்கா தூங்கல தானே என்று கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் தூங்குனேன். சரி சொல்லு, நம்மளோட வெட்டிங் டே என்னைக்கு வச்சுக்கலாம் என்று பேச்சை மாற்றும்படி கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி யோசித்தவள், கொஞ்சம் சீக்கிரமா வச்சா பெட்டரா தான் இருக்கும். ஆனா நீதான் இப்போ நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்றியே, நான் என்ன பண்றது என்று கேட்டாள். அவள் அப்படி சொன்னதும், ஆமா, எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இது முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன டேட் சொன்னாலும் எனக்கு ஓகே என்று சொன்னான். அதை கேட்டவள், ஆமா, அப்படி என்ன வேலை உனக்கு இப்போ என்றாள். அதுவா, புதுசா நிறைய பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி, அப்படியா என்று லேப்டாப்பை பார்க்க போக அவனுடைய லேப்டாப்பை பிடித்தவன், ஹரிணி, வேலை விஷயத்துல சின்சியரா இருக்கணும், வேலை இப்படியெல்லாம் பார்க்க கூடாது, எனக்கு இது பிடிக்காது என்றான். அதை கேட்டவள், சாரி அபி என்று சொல்ல, நீ சாரியெல்லாம் கேட்க வேண்டாம் பொண்டாட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணிக்கு வெட்கமாக இருந்தது. அவள் அவனை பார்த்து, எதுக்காக என்ன நீ இப்படி ஐஸ் வைக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, அதுவா, எனக்கு உன் கையால ஒரு கப் சூடான காஃபி வேணும், அந்த காஃபியை குடிச்சிட்டா நான் ஃப்ரெஷ் ஆயிடுவேன் என்றான். அபி, இப்பெல்லாம் அதிகமா காஃபி குடிக்கிற, நீ ஒரு டாக்டர் தானே, காஃபி அடிக்கடி குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்றாள். அது எனக்கு தெரியும் தான், ஒரு நாளைக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ காஃபி குடிக்கிறதுனால பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துராது, ஒரு கப் காஃபி தான் போட்டு தாயேன் என்றான். அதை கேட்டவள், சரி, டாக்டர் சொல்லிட்டீங்க, அதனால நான் காஃபி போடுறேன். ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு உன்னை இந்த மாதிரி தூங்காம இருக்கவே விட மாட்டேன், தூக்கம் ரொம்ப முக்கியம் என்று சொன்னவள் அங்கே இருந்து செல்ல, அபி மீண்டும் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்தவன் அதிலிருந்து ஒரு மோதிரத்தின் டிசைனை பார்த்தான். அது ஹரிணிக்காக அவனை தயார் செய்யும் ஒரு மோதிரம். எனவேதான் அதை ஹரிணி பார்த்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான். அதன் பிறகு வந்த 3 நாட்களும் ஹரிணியை அபி பார்க்கவே இல்லை. ஹரிணியும் அவளுடைய வேலையில் பிஸியாக இருந்ததால் அவளும் அபியை தொந்தரவு செய்யவில்லை. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழித்து வழக்கம் போலவே தன்னுடைய ஆபீஸிலிருந்து இரவு 11 மணிக்கு வெளியே வந்து கொண்டிருந்தாள் ஹரிணி. அப்பொழுது அவளுடைய மனமானது மிகுந்த வேதனையில் இருந்தது. அவள் அபி தன்னிடம் பேசவில்லை என்பதை நினைத்துக் கொண்டிருந்தாள். என்னாச்சு, ஏன் அபி என்கிட்ட பேசவே இல்ல, எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று யோசித்து அவள் நடந்து வர, அப்பொழுதுதான் ஒரு நகைக்கடையில் அபி நிற்பதை பார்த்தாள். அதை பார்த்த ஹரிணி, அட, என்னது, இந்த நேரத்துல அபி இங்கென்ன பண்ணிட்டு இருக்கான் என்று யோசித்தவள் அந்த பக்கமாக செல்ல ஆரம்பித்தாள். அப்போது அந்த கடையிலிருந்த சேல்ஸ் கேர்ள் ஹரிணியை பார்த்து, மேடம், சாரி மேடம், நாங்க இந்த கடையை க்ளோஸ் பண்ண போறோம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு என்று சொன்னாள். அதை கேட்ட ஹரிணி அபியை சந்தேகமாக பார்க்க, ஓ, அவரா மேடம், அவர் எங்களோட விஐபி கஸ்டமர், அதான் அவருக்கு இப்போ இங்க அலோவ் பண்றோம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் இவளும் சரி என்று சொல்லிவிட்டு, ஆமா, இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று கேட்க, அதுவா மேடம், அவர் அவரோட ஃபியான்சிக்காக ஒரு மோதிரம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அதை அவரே டிசைன் பண்ணிருக்காரு, ஒவ்வொன்னும் எவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறாரு தெரியுமா, அவங்க ஃபியான்சி பேரு என்னன்னு தெரியல, ஆனா அவங்க ரொம்ப லக்கி என்று சொன்னாள். அதை கேட்ட ஹரிணி, ஆமா, அவர் இங்க எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, அதுவா, சொல்ல போனா கிட்டத்தட்ட 3 நாளா இங்க வந்துட்டு இருக்காரு மேடம் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்ன உடனேயே ஹரிணிக்கு தெரிந்துவிட்டது, அபி தனக்கான சர்ப்ரைஸுக்குத்தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று. அதை நினைத்தவள் அந்த சேல்ஸ் கேர்ளை பார்த்து, அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க என்று சொன்னாள்.
உடனே சேல்ஸ் கேர்ள், ஏன் மேடம், உங்களுக்கு அவரை தெரியுமா என்று கேட்க, இல்ல தெரியாது, நீங்க தானே சொன்னீங்க 3 நாளா இந்த வேலையா தான் இருக்காருன்னு, சோ அவரை பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு உள்ளே வந்தாள் சேல்ஸ் கேர்ள். அப்போது அபி அந்த டிசைனரிடம் தனக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேண்டும் என்று எக்ஸ்பிளைன் செய்து முடித்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் அதன் பிறகு தனக்கருகே இருந்த சேல்ஸ் கேர்ளை பார்த்து, எங்கம்மா போயிட்டு வர என்று கேட்க, இல்ல சார், ஒரு பொண்ணு கடைக்குள்ள வர பார்த்தாங்க, நம்ம கடை மூடுற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் என்றாள். அபி அதை ஆரம்பத்தில் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த சேல்ஸ் கேர்ள், சார், அவங்க உங்க உடம்ப பாத்துக்க சொல்லிட்டு போறாங்க என்றாள். அவள் அப்படி சொன்ன உடனேயே அபிக்கு அது ஹரிணியாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. எனவே அவன் அவளை பார்த்து, அந்த பொண்ணு யாரு என்னன்னு ஏதாவது தெரிஞ்சதா, அவங்க பேர் ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்க, இல்ல சார், அவங்க அப்படி எதுவும் சொல்லல என்றாள். அப்போது அந்த டிசைனர், உங்களை பார்த்தா யாருக்குதான் பிடிக்காது, தூரத்துல இருந்து பார்த்தே மனச பறிகொடுத்திருப்பாங்களோ என்னவோ, அதான் அப்படி சொல்லிட்டு போறாங்க என்றான். அதை கேட்ட அபிக்கு அது நம்பும்படியாக இல்லை. அது ஹரிணியாக இருக்குமோ என்று யோசித்தவன் அந்த டிசைனரிடம் பேசிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்ததும் ஹரிணிக்கு அழைத்தவன், ஹரிணி, நீ இப்ப எங்க இருக்க என்று கேட்க, நான் இந்த மாதிரி இந்த பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கேன் என்றாள். அதை கேட்டவன், நீ எதுக்கு இப்ப அங்க போன என கேட்க, இந்த இடம் கொஞ்சம் அழகா இருக்கு, அதான் பார்க்கலான்னு வந்தேன் என்றாள். அவளுக்கு அபி எப்படியும் தான் நகைக்கடைக்கு வந்ததை பற்றி கேட்பானோ என்று தோன்றியது. எனவே அதை மாற்றும் விதமாக, ஏன் அபி, உனக்கு இந்த ஜெயிண்ட் வீல் கதை தெரியுமா? இதுல போற கப்பிள் டாப்புக்கு போய் அப்படியே மேல போயிட்டு கிஸ் பண்ணா அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும், அவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்று கேட்டாள். இது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு ஹரிணி, நம்ம வேணா ட்ரை பண்ணி பாப்போமா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும், உனக்கு வேற வேலை இல்ல என ஹரிணி சிரிக்க ஆரம்பிக்க, அவள் அப்படியே சிரித்து பேச அபியும் அவளிடம் கேஷுவலாகத்தான் பேசினான். ஆனால் அபியின் மனதிற்குள் அங்கே வந்தது ஹரிணிதான் என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அதே நேரம் அபி பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சேல்ஸ் கேர்ள், இவர் ரொம்ப அழகா இருக்காரு சார், இவங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப லக்கி என்று சொன்னாள். அப்படியே அடுத்த நாளும் வந்தது. அடுத்த நாள் ஆராதனா வீல் சேரில் உட்கார்ந்திருக்க அந்த ஹாஸ்பிட்டலே உற்சாகமாக இருந்தது. அதை பார்த்து லேசாக வெளியே எட்டி பார்க்க அங்கே இருந்த நர்ஸ் எல்லாம் அனைவருக்கும் பூக்கள் கொடுத்து கொண்டு பலூன் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதனாவிடம் வந்த நர்ஸ், மேடம், இன்னைக்கு எல்லாரும் இங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று பூவை நீட்ட, ஆராதனாவோ எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று திமிராக சொன்னாள். அவளுடைய ஆட்டிடியூடை பார்த்து கடுப்பானவர் அங்கே இருந்து செல்ல அந்த நர்ஸை அழைத்து, ஆமா, ஏன் இந்த செலிப்ரேஷன் என்று கேட்க, அதுவா, இன்னைக்கு எங்க டாக்டர் அபிமன்யு அவங்க லவ்வருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாராம், அதுதான் என்றாள். அதை கேட்டதும் ஆராதனா, யாரு சொல்றீங்க, டாக்டர் அபிமன்யு கண்ணாவா என்று கேட்க, ஆமா, வேறெந்த டாக்டர் என்று சொல்ல, அதை கேட்டதும் ஆராதனா வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்தாள். அவளுக்கு அபி மீண்டும் ஹரிணிக்கு ப்ரொபோஸ் செய்ய போகிறான் என்பதை கேட்கவே எரிச்சலாக வந்தது. தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள் என்பதை நினைத்து கோபம் கொண்டவள் தன்னுடைய கையிலிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி அடித்தாள். அவளுக்கு அவர்கள் இருவரின் மீதும் வன்மம் உண்டாகியது.